அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் ராஜ்மோகன். பெஞ்சல் புயல் வேகம் எடுத்து இன்னும் சில நிமிடங்களில் கரையை கடக்க போகுதுங்க. 7 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க. என்னென்ன மாவட்டம் தெரிஞ்சுக்குவோம். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க. மிக கனமழை எங்கெல்லாம் பெய்யும் பார்க்கிற பொழுது டெல்டா மாவட்டங்களை சுட்டி காட்டுறாங்க. திருவாரூர், மன்னார்குடி, தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் முழுக்க கனமழை பெய்யுன்றாங்க. அப்ப விண்டு எங்க தாக்குங்கிறது நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லா புயல்லையும் 2 வகையில் தான் சேதம். ஒன்னு அதீத காற்றால் சேதம், இன்னொன்னு அடுக்கடுக்காய் பெய்யும் கனமழையால் சேதம். அடுக்கடுக்காய் பெய்யும் கனமழை சேதம் தான் சென்னை உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை அதிகமா பெய்யும். இந்த அதீத காற்று எங்க வீசும் பார்க்கிற பொழுது கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கடலூரில் ஆரம்பித்து அப்படியே நாகப்பட்டினம் வரைக்கும் மயிலாடுதுறை உள்ளிட்ட அந்த கரையோர மாவட்டங்களுக்கு அதீத காற்றுனால பெரிய பிரச்சனைகள் வரும் என்று அலர்ட் கொடுத்திருக்கிறாங்க. கண்காணிப்பு குழுவும் போட்டிருக்கிறாங்க, கட்டுப்பாட்டு அறையும் போட்டிருக்கிறாங்க. கண்காணிப்பு குழு என்பது என்ன? எங்கெங்க என்ன நடக்குதுன்ற டேட்டாவை கலெக்ட் பண்ணி அந்தந்த டிசிஷன் மேக்கர்ஸ்க்கு அதை உடனே கொடுப்பாங்க. இப்ப காஞ்சிபுரத்தில் மட்டும் 20 கண்காணிப்பு குழு போடப்பட்டிருக்கு. இந்த 20 கண்காணிப்பு குழுவும் சேர்த்து காஞ்சிபுரத்தை அவங்க கவர்ன் பண்ணுவாங்க. கட்டுப்பாட்டு அறைங்கிறது என்ன? பொதுமக்கள் நேரடியாக போன் பண்ணி டோல் ஃப்ரீ நம்பர்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். அவர்கள் முறையீடு செய்கிற புகார்களுக்கு முறையான நடவடிக்கை எடுப்பது, இந்த பிரச்சனையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது, இதுதான் கட்டுப்பாட்டு அறையினுடைய வேலை. இப்ப இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு சில நிமிடங்கள் முன்பு மாண்புமிகு முதல்வரும் அமைச்சர் பெருமக்களும் கட்டுப்பாட்டு அறைக்கு போய் நேரில் பார்வையிட்டு போனாங்க. சென்னைக்குள்ள வருவோம். இந்த புயல் கரையை கடக்கிற போது 90 km/h வேகத்துல காற்று வீசும்னு சொல்லப்படுது. இது சமாளிக்க கூடியதுதான். ஆனால் அதற்காக விழிப்புணர்வு இல்லாம நம்ம இருந்துடவே கூடாது. சென்னையை பொறுத்த வரைக்கும் சுரங்க பாதைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 அண்டர்வேல போகக்கூடிய சப்வே இருக்கு. இந்த சப்வேஸோட நிலைமை பார்க்கிற பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணும்போது அரங்கநாதன் சப்வேயோடைய நிலைமை நம்ம செக் பண்ணோம். அரங்கநாதன் சப்வேல அதோடைய டீப்பஸ்ட் பாயிண்ட்ல சுமார் 5 அடி அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிக்குது. ஒரு ஆளே மூழ்கக்கூடிய அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிக்கிறதால அந்த சப்வேஸ இப்ப மூடி இருக்கிறாங்க. இப்ப அரங்கநாதன் சப்வேக்குள்ளார நீங்க போகவே முடியாது. கடலோர பகுதிகள் இருக்கு பாருங்க. மெரினா பீச்ல ஆரம்பிச்சு பெசநகர்ல இருந்து சாந்தோம்ல இருந்து மகாபலிபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளை காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பக்கமா இப்ப கூட நாங்க சுத்தி பக்கம் வந்தோம், போட்டோ எடுக்க வந்தோம், சும்மா வந்தோன்னு ஒரு சிலர் வராங்க. தயவு செய்து அந்த தப்ப பண்ணாதீங்க. அவங்களை அங்கங்கே நிறுத்தி அப்படியே வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வேலையும் நடக்குது. சூறை காற்றோடு கனமழை கொட்டும்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லுது. வெறும் காத்து கிடையாது. அப்படியே நம்ம நின்றுட்டு இருக்க மாதிரி சூறை காற்றுல எது இடிந்து விழும், நாம என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் பல்லாவரத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ரயில் அப்படி ஸ்தம்பித்து நின்றுச்சு. டிராக் முழுக்க தண்ணி தேங்கி நிற்கிறதால, புயல் நெருங்குவதால, வேகம் அதிகரித்து இருப்பதால சுமார் 2 மணி நேரம் அப்படியே ஸ்டால் ஆகி அங்கே நின்று இருக்கு. பட் பொது போக்குவரத்தை சீர்படுத்துவதற்கான வேலையையும் இன்னொரு பக்கம் வேகமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நகை கடைகள், தேநீர் கடைகள், துணி கடைகள், திரையரங்குகள் முற்று முழுதாக மூடப்பட்டு இந்த ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல உயிராபத்து இருக்கிற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு முற்று முழுதாக மூடப்பட்டிருக்கு. புயல் நெருங்குவதால் வேகம் இன்னும் அதிகரிக்கும். இதெல்லாம் அரசு சொல்லக்கூடிய வானிலை மையம். தனியார்ல இருக்காரு வெதர்மேன், அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தா, எந்த அளவுக்கு இது டிலே ஆகுதோ, புயல் கரையை கடக்க எவ்வளவுக்கு எவ்வளவு தாமதமாகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக மழை கொட்டும். இதை பயமுறுத்த சொல்லல, இதுதான் ஃபேக்ட்ங்கிறத ஆன் டேபிள் வச்சுட்டாரு. ஆல்ரெடி கிழக்கு கடற்கரை சாலை இருக்கு பாருங்க, நம்ம ஈசிஆர் ரோட்ல அதீதமான காற்று வீச ஆரம்பிச்சிருச்சு, அதிகமா மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. கடல் அலைகளை பொறுத்த வரைக்கும் மீனவர்கள் சொல்றாங்க சுமார் 7 அடி 8 அடிக்கு சீற்றத்தோடு கடல் அலை எப்படி பொங்கு வருது. மகாலிபுரத்தெல்லாம் அப்படியே அந்த ஷோர் பாயிண்ட் ஒன்று இருக்கும். அப்படியே அந்த ஹோட்டல்ஸ்லாம் சாப்பிட்டு அப்படியே இறங்கி அப்படியே கடல்ல போவோம். அது வரைக்கும் தண்ணீருடைய சீற்றம் அதிகமாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அதீத கனமழை ஒரு சில பகுதிகளிலும், அதி தீவிரமான சூறை காற்று வேறு சில பகுதிகளிலும், தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்க போவதும் மிக உறுதி. இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் அதற்கு ஏற்றாற் போல நம்ம பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதை தவிர வேற வழி கிடையாது. வேளச்சேரி பிரிட்ஜை ஆல்ரெடி மறுபடியும் பார்க்கிங் ஜோனா மாத்திட்டாங்க. இன்னைக்கு காலையில இருந்தே அங்க கார்ஸ் எல்லாம் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. போன வாட்டி இது மாதிரி நிறுத்தினப்ப 1000 ரூபாய் ஃபைன்னு ஒரு காவலர் பிரச்சனை பண்ணா, நீ 1000 ரூபாய் போட்டுக்க, 50,000 ரூபாய் செலவு பண்ற போறது யாரு, போன வாட்டியே நாங்க 50,000 ரூபாய் செலவு பண்ணோம்னு போட்டாங்க. அப்புறம் அரசே இல்ல அப்பெல்லாம் ஃபைன் போடாதீங்கட்டாங்க. ஸோ பாயிண்ட் இஸ், மேடான பகுதிகளில் வாகனத்தை நிறுத்துங்க. அப்பார்ட்மெண்ட்ல கூட
உங்க அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளாரே தரைதளத்தில் பார்க்கிங் இருந்துச்சுன்னா மேக் ஷூர் உங்களுடைய எலக்ட்ரிக் வாகனமோ பெட்ரோல் டீசல் வாகனமோ அது இருக்கிற பகுதியில் தண்ணி தேங்கி நிற்குதா, அல்லது இபி பக்கத்தில் அது இருக்கா, அல்லது ஜென்ரேட்டர் பக்கத்தில் இருக்காங்கிறத பார்த்து பாதுகாப்பை தயவு செஞ்சு உறுதிப்படுத்துங்க. மீண்டும் மீண்டும் அரசு சொல்வது தேவையின்றி மக்கள் வெளியே வர வேண்டாம், தேவையின்றி மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆஸ் ஆஃப் நவ் இது லேண்ட் ஆகிற பாயிண்ட்டும் மாறி இருக்குன்றாங்க. லேட்டஸ்டா கிடைத்த வானிலை ஆய்வு மையத்தினுடைய தகவலின்படி நம்ம எல்லா பாயிண்ட்ஸையும் கன்சாலிடேட் பண்ணி பார்க்கிற பொழுது மகாபலிபுரத்தில் இருந்து மரக்காணத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இது லேண்ட்ஃபால் ஆகும், தரையில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதல்ல சென்னையில் தென்கிழக்குனாங்க, சென்னை டு மகாபலிபுரம் தென்கிழக்குனாங்க, பின்பு பாண்டியிலிருந்து அது தென்கிழக்குனாங்க. இப்ப பார்த்தா பாண்டியிலிருந்து மகாபலிபுரத்திலிருந்து இன்னும் தள்ளி போய் அந்த மரக்காணம் இருக்கக்கூடிய பகுதியில் இது கரையை கடக்கலாம். இது தன்னுடைய பாயிண்ட்டை இது மாத்திருக்கு. இப்போ 90 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர்னு எதிர்பார்க்குறாங்க. ஆல்ரெடி 80 கிலோமீட்டர்ஸ் அது நெருங்கிருச்சு. வேகமாக இது சென்னையை நோக்கி வந்துகிட்டு இருக்குங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ உங்க ஏரியாஸ்ல மழை எப்படி இருக்குங்கிறத நீங்க சொல்லுங்க. நீங்க எந்த ஏரியாவில் இருக்கீங்க, அங்க உங்களுடைய பெரிமீட்டருக்குள்ளார ரிலீஃப் சென்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ரிலீஃப் சென்டர்ஸ்ல மக்கள் எத்தகைய நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பாதுகாப்பா இருக்காங்களாங்கிறத உறுதிப்படுத்துங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப்போ எய்டோ தேவைப்பட்டா அதையும் நம்முடைய கமெண்ட்ஸ்ல சுட்டி காட்டுங்க. எப்பவுமே நம்ம வருமுன் காப்போம் தான். அப்படி ஒரு பிரச்சனை வந்துட்ட பிறகும் நாம தயங்கி நிற்காம புயல் கரையை கடந்த பின்பும் சில இடங்கள்ல மரம் சாய்ந்திருக்கலாம், சில இடங்கள்ல பொது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டிருக்கலாம். அந்த இடங்கள்ல கடந்து போகிற பொழுது மின்வேலிகளை பார்த்து பக்குவமா ரொம்ப கவனமா கடந்து போங்க. ஸோ சில மணி நேர மின்வெட்டு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எலக்ட்ரானிக் டிவைசஸை நீங்க சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க. எங்க போனாலும் அன்அட்டெண்டட் ஒயர்ஸ் எங்கேயாவது கடந்தா தயவு செய்து குழந்தைகள், பெண்கள் எங்கேயாவது நீங்க வெளில போகும்போது ரொம்ப கண்ணும் கருத்துமா போங்க. வேலைக்கு போய் தான் ஆகணும், நான் போனாதான் என் ஃபேமிலி பார்த்துக்க முடியுன்ற சூழலில் இருக்கிறவங்க நீங்க வேலைக்கு போகும்போது உங்களுடைய பாதுகாப்பு 1க்கு 2 முறை, ஏன்னா ரெட் அலர்ட்ல இருக்கும். இப்போ நம்ம சென்னை மறந்துடக்கூடாது, 7 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. 1க்கு 2 முறை நீங்க அதை உறுதிப்படுத்துங்க. அப்பப்போ ஒரு 1/2 hour கொஞ்சம் 1 hour கொஞ்சம் வீட்டுக்கோ உங்களுடைய வெல்விஷர்ஸ்க்கோ உங்க வேற போட்ஸ் தெரியப்படுத்திக்கிட்டே இருக்குங்க. தயவு செய்து இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அனைவரும் பாதுகாப்பா இருங்க. நீங்க எந்த ஏரியாங்கிறத கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. வேற எதை குறித்து நாம் பேசலாம் அதையும் சுட்டி காட்டுங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.